ஆமாங்க, இன்னைக்கு நம்ம புள்ளையான எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ அதனால மினி சாம்பார் மினி இட்லி வச்சிடலான்னு பிளான் பண்ணி. ஸோ காலங்காத்தால ஏங்க நீங்க வேற சாம்பார் வச்சு மினி இட்லி பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேங்க. வேற யாருக்கு? நம்ம வீட்டுல ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு தான். பூரி கலவை செஞ்சுதா? ஓ, உனக்கு மினி இட்லி வேற பூரி வேறயா அவளுக்கு? எத்தனைடா பண்ணுவாங்க அவளுக்கு? நீங்க ஒரு பக்கம் செய்யுங்க, அம்மா ஒரு பக்கம் செய்வாங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஏங்க நான் என்னோட பிளான் மினி இட்லி சாம்பார். புள்ளைய நான் வந்து புதுசா வேற சொல்றான். சரி கேட்டுருவோம், என்னடா பண்றது? டேய் 10 மணிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும். ஆனா இந்த எஸ்ஐவியே இருக்குல்ல. சரி போய் தொலை, நான் செஞ்சு தரேன். கழுகணும் ஃபர்ஸ்ட், நல்லா கழுகணும். கூட நான் கழுவி தரேன். நல்லா கழுகணும் வினை. கூட நான் க்ளீன் பண்ணி தரேன். நீ அப்படி இப்பதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருக்க ராசா. கொண்டா ராசா. ஸ்கூலுக்கு போனாதான் தெரியும் 1 லட்சம் என்னன்னு. நான் நல்லா படிக்கிற பையனா? கீழ போய் தாத்தா கிட்ட கேட்டுருவேன். சீரியஸா? நான் பயங்கரமா படிப்பேன். ஏய் இங்க வா வினை வா. தாத்தா காலங்கத்துல பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. வா. நான் பாத்துக்கறேன். அம்மா இது இவ்வளவு வந்துடுவா. ஒரு மினி இட்லி பண்ண போறேன், பூரி பண்ண போறேன், கலர் பண்ண போறேன், சாம்பார் பண்ண போறேன். எவ்வளவு நேரத்துல பண்ண போறேன்? எவ்வளவு நேரமா? இதெல்லாம் சரி, நான் ஷெஃபா பேச மாட்டேன். நான் ஷெஃபா எப்படி பேச முடியும்? நீயே சொல்லு. நான் எப்படி ஷெஃபா பேச முடியும்? நீ சொல்லு. நான் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா தான் ஷெஃப், அம்மா தான் பிக் பாஸ், அப்பா ஸ்மால் பாஸ். என்ன ஓவரா இல்ல? ஒரு அதுக்குள்ள குடிச்சிட்ட நீ? கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டான். அங்க எங்க இருக்கும்? ஓடி போடா. இல்ல அவனை பத்தி எனக்குலாம் தெரியும். ஓடி போ. மீட்டிங் போயிட்டு வந்து பேக்கிங் இருக்குங்க. மழை வர பெய்யுது. ஸோ பார்சல் கொஞ்சம் நம்ம கொரியர் பர்சன்ட் முன்னாடி சீக்கிரமா வந்து எட்டு போக சொல்லணும். எல்லா பார்சலும் பத்திரமா போய் சேரணும். மழை நேரத்துல கொரியர் எங்க நிக்குன்னே தெரியாது. லேட்டா போறத விட சேஃபா போகணுங்க. லேட்டா போனா கூட கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம். சேஃபா போகணும். போடுறோம், இருந்தாலும் நம்ம போய் சேர வரைக்கும் நமக்கு இருக்கும்லங்க. ஒரு பார்சல் வரப்போ எப்படி இருக்கும் நமக்கு இருக்கும்ல, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அது சாயங்காலமான ரொம்ப மழை பெய்யுது. ஸோ மதியமே கொரியர் பர்சன் இன்னைக்கு வந்துருவாங்க. அதுக்குள்ள போயிட்டு வந்து நம்ம பேக்கிங் வர முடிக்கணும். காலையில மெனு சொல்லிட்டு சார் கிளம்பிட்டாரு. கிளப்பிடணும், அப்பதான் நம்ம வேலை செய்ய முடியும். அல்லது அவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டே தான் இருப்பேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வினை போதும். கொஞ்சமா ரவை. எதுக்கு இந்த பாட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு இந்த பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்க்குற வியூவர்ஸோட டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லை, அதனால தான் இந்த பாட்டு நான் பாடி முடிக்கிறதுக்குள்ளே நீ சமையலே முடிச்சிடுறேன். எஸ். கடகடன் சமைச்சதெல்லாம் பொறுமையாக சாப்பிட்டு வினை ஸ்கூலுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணோம். எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்திருந்தான். ஆனால் அவங்ககிட்ட எப்போதுமே நாங்கள் சொல்கிறது இதுதான், மார்க் முக்கியம் இல்லை, எப்போ படித்தாலும் எதையும் புரிஞ்சு படிக்கணும்.